இந்த மாசத்துல நீங்க ஜெயிக்கலைன்னா எப்பவுமே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பு. சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 5 குடையவர், கலைக்கு அவர்தான் அதிபதி. அவரு உங்க ராசியில இருக்காரு. அப்ப வந்து என்னன்னா, நல்லா ஜெயிக்க முடியும். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். நெறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய லெவல்ல திடீர்னு ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு குடுத்துரும். புது புது வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கங்க. அது மூலியமா காசு பணமும், நல்ல வருமானமும் பார்க்க முடியும். மக்கள் கிட்ட ஆதரவுகள், பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் உச்சபலம், 11 குடையவர் உச்சபலம் தான். அதாவது அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் மகர ராசியில இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த மாசம். நீங்க வந்து கரெக்டான குடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கரெக்ட்டா பண்ணி முடிச்சுருவீங்க. தலைமையிடம் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட்டா பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேர் வாங்குவீங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாலியான அமைப்பா தான் இருக்கும். நல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகும், பரவும். நல்ல பேரு கிடைக்கும். மக்கள்கிட்டயுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு ஜனவசியம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாசத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 2, 3 மாசம் உங்கள நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கூடுதலா தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள், யாகங்கள், பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் ஜனவசியங்கள் அதிகமாகும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு ஆல் ஓவரா இந்த தை மாசம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாசங்களா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.